another most important speaker நம்ம கூட எனக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு மிஸ்டர் டாக்டர் ஜெகதீஷ் நம்ம கூட ஃப்ரம் கும்பகோணம். அண்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் 20+ years of rich experience இன் மெடிசன். அண்ட் அந்த ஃபீல்ட்ல வந்து அவ்வளோ ஒரு கோர் ப்ரோன் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கம் டாக்டர் டு திஸ் வர்ச்சுவல் ஸ்டேஜ். அண்ட் டாக்டர், உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின், இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய இப்போ அமேசான், நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய இம்யூனிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி ரைட்டான ப்ராடக்ட்டை நாங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணணும்? நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நாலேஜ் இல்லாத பீப்புளும் இருக்காங்க. ஸோ யாராச்சும் அவங்க தேடக்கூடிய ஒரு விஷயம் இம்யூனிட்டி அப்படின்னா எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ ஹவு டு ஐ பிக் அண்ட் சூஸ் த ரைட் ப்ராடக்ட்ஸ்? இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர். Okay, good evening to all. Yes, Helen. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த டைம்ல. அவேர்னஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதே அளவுக்கு கன்ஃபியூஷனும் ஆக்சுவலா நிறைய வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ என்ன மாதிரியான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுக்காக வந்து நான் வந்து ஒரு சப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் போகணும் ஆக்சுவலா. ஸோ நான் வெளியில பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து எப்படி மீட் அவுட் பண்றது என்ன அப்படின்னு தான் ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஒரு 5-10 minutes ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஸோ இப்போ மேடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா மேடம் ரொம்ப எக்ஸலண்டா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வந்து ரொம்ப ரைட் இன்ஃபர்மேஷனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணாங்க. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வருது என்னன்னு சொல்லிட்டு. பட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டயட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு ஸ்டார்ட் வித் அப்படின்னா நார்மலா டயட் வந்து நம்ம ஹெல்த்தி டயட்டா இருக்கலாம், இல்ல அன்ஹெல்த்தி டயட்டா இருக்கலாம். ஸோ இது எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஆக்சுவலா. ஸோ ஹெல்த்தி டயட் அப்படின்னா இட் மேபி மேக்ரோ, மைக்ரோ, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அந்த பேஸ்ல அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஹெல்த்தி டயட். பட் அதை பத்தி நம்ம ஆக்சுவலா வந்து டீட்டெயிலா பேச முடியாது. பட் நம்ம இங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்தி டயட் தான் வந்து இன்னைக்கு நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ பேலன்ஸ்டு டயட்னு சொல்ல முடியாததை இட்ஸ் அன்ஹெல்தி டயட். ஒரு நியூட்ரிஷியஸ் டயட்டா எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி ஒரு அந்த டெய்லி எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஸோ இதனால நார்மலா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாடியில வந்து ஒரு ஜென்ரலா ஒரு டீஜெனரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா. அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஆக்சுவலா நான் பேச போறது வந்து ரிலேட்டட் டு டெஃபிஷியன்சி அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்காக தான் ஆக்சுவலா இந்த டீடைல் அது. ஸோ இப்போ இந்த டீஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொலாங் ஆகும்போது தட் லீட் டு டெஃபிஷியன்சி. ஸோ டெஃபிஷியன்சினா எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்த் அவேர்னஸ் இருக்கோ பட் அந்த அளவுக்கு ஒரு டெஃபிஷியன்சி ரிலேட்டடான அவேர்னஸ் வந்து பீப்புள்கிட்ட இருந்துச்சுன்னா தான் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சப்ளிமெண்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டீஜெனரேஷன், அந்த டெஃபிஷியன்சி, அந்த ப்ராசஸ் வந்து பாடியில நடக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பாடி வந்து ஒரு ரெட் கார்பெட் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 300 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடந்தே ஆகணும் பாடியில. ஸோ இந்த 300 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு அந்த ரெட் கார்பெட் பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு கங்குன்னு சொல்லுவாங்க, சிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 300 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா நடக்கலன்னா, அந்த கேம்ப் ஃபயர் ஒழுங்கா எரியல அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கார்பெட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாடிங்கிற அந்த ரெட் கார்பெட்ல வந்து இனிஷியலா விழுகும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்து சரி பண்ணிட்டோம், இல்ல சரி பண்றதுக்கு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட
டோட்டல் பாடி கண்டிஷனே வந்து வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய பேர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதை அந்த டெஃபிஷியன்சி ஸ்டேஜ்ல கவனிக்காம சிம்டம்ஸ் வந்து அந்த டிசீஸ் ஸ்டேஜில் தான் வந்து எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்காங்க. ஸோ அந்த டிசீஸ் ஸ்டேஜ் முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டில் டெஃபிஷியன்சி ஸ்டேஜ் வந்து பீப்புள் ஆர் 90% வெல்னஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா அந்த வெல்னஸ்க்கான அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. ஆனா லக்கிலி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்னஸ்க்கான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. பட் ஆனா அந்த டெஃபிஷியன்சில இருந்து டிசீஸ் ஸ்டேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வர்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட. ஸோ டாக்டர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆக்சுவலா. ஸோ இந்த டிசீஸ் டு டெத் இந்த ப்ராசஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 90% இல்னஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த இல்னஸ்க்கான அவேர்னஸ் தான் மக்கள்கிட்ட வந்து ஜாஸ்தியா இருக்கே தவிர வெல்னஸ்க்கான அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணணும் வெல்னஸ வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து ஒரு டார்கெட்டா அச்சீவ் பண்றதா ஃபோர்கமிங் இயர்ஸ்ல. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெல் க்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க கட் ஆஃப் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஃபிஷியன்சில. ஸோ நீங்க அந்த டெஃபிஷியன்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட் வந்து ரைட் சப்ளிமெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிமாண்டை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம ஒரு டிஸ்டிங்டிவ் ஹெல்த் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஒரு பேசிக்கான அஜெண்டா. மெயினா அந்த டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய அந்த பேண்டமிக்கான ஒரு ஃபியர் வந்து ஜாஸ்தி இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா 2000ல வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபியர் இருந்தது. ஸோ ஹெச்ஐவி இஸ் நத்திங் பட் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். அது எய்ட்ஸ்ங்கிறது அக்வைர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எகைன் 2010ல பாத்தீங்கன்னா எகைன் டெங்கு வைரஸ் அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு 2020ல எகைன் கொரோனா வைரஸ். ஸோ எல்லா வைரஸுமே மெயினா ப்ரொடியூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசார்டர். ஸோ எதை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி ஹெல்த்தை தான் வந்து எல்லா வைரஸுமே அட்டாக் பண்ணுது. ஸோ ஹெச்ஐவி எய்ட்ஸா இருக்கட்டும் அது வந்து டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷேப்பே வந்து நம்மளோட டி செல் அதாவது ஒயிட் பிளட் செல் ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டி செல்லோட ஷேப்ல இருந்ததுனாலதான் ஸோ அன்னைக்கு வந்து அந்த சேலஞ்ச் இருந்தது 2000. ஸோ நீங்க 2010 எகைன் அந்த டெங்கு வைரஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டியை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது மெயினா. ஸோ அந்த இம்யூனியோ டெஃபிஷியன்சி டிசார்டரை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது த்ரூ அ ரைட் சப்ளிமெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஏக்னா இமீடியட்டா வந்து ஒரு மெடிசின் எடுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கே தவிர அதே ஹெட் ஏக்கான ரீசன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரேனா இருக்கட்டும் இல்ல எனி ஆக்சிடென்டல் ஹெட் ஏக் எந்த ஹெட் ஏக்கா இருந்தாலும் பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி லாஸ்னால வரதான் அந்த ஹெட் ஏக். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக் இன்னைக்கு நிறைய அதை திரும்ப சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சினால வருது. இன்னைக்கு ஹார்ட் ஏக் ஹெட் ஏக் கொடுங்க ஹார்ட் ஏக் இன்னைக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோமோசிஸ்டின் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுனால வருது ஹார்ட் ஏக். ஸோ எகைன் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ கெட் ரிட் ஆஃப் தி ஹார்ட் ஏக். ஸோ இதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய எங்க வலிக்குதுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. காஃப்ல வந்து ஜாஸ்தி பெயின் இருக்கும். தட் இஸ் மெயின்லி டியூ டு கால்சியம் டெஃபிஷியன்சி. நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெயினாவே அந்த நேரம் வலிக்கும் அப்புறம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ எகைன் இட் இஸ் அ கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமா கோவப்படுவாங்க. அதை கேரக்டர்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எகைன் இட் இஸ் அயன் டெஃபிஷியன்சி. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இந்தியால மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல விட்டமின் ஜிங்க் மல்டி விட்டமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் ஆயிருக்கு டு வின் ஓவர் த பேட்டில் ஆஃப் த கோவிட். ஆனா COVID-19 ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒயிட் பிளட் செல்ல இருக்கக்கூடிய அந்த டி செல் நம்பரை வந்து கம்மி பண்ணுதோ பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அதனால வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டி செல் நம்பர் ஏன் கம்மி ஆகுது
COVID-19 அப்படின்னா இஸ் மெயின்லி டியூ டு மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, இல்லைன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அப்படின்னா விட்டமின் மினரல்ஸோட டெஃபிஷியன்சி. மேஜர் விட்டமின் என்னென்ன டெஃபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, B6, C, E, ஃபோலிக் ஆசிட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ்ல ஜிங்க், செலினியம், அயன், காப்பர். ஸோ இதனாலதான் அந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சியே நிறைய பேருக்கு சரி பண்ணாம COVID-19 வரக்கூடிய சிம்டம்ஸை எவ்வளவு சரி பண்ணாலும் அந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கவர் ஆகுறது ரொம்ப சேலஞ்ச். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும், ஆவரேஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.8 மில்லியன் சில்ட்ரன் அண்டர் 5 years வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சில இருக்காங்க. 40% விட்டமின் டி டெஃபிஷியன்சி மெயினா வந்து பாத்தீங்கன்னா அடலசன்ட் கேர்ள்ஸ்ல இருக்கு. 2 பில்லியன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. ஓவர் 2 பில்லியன் அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1 in 3 நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சில தான் இருக்காங்க. ஸோ இந்த டெஃபிஷியன்சி நம்ம வந்து எப்படி பாடியில நம்ம தான் கிரியேட் பண்றோம். இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு எது தேவையோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி எடுக்கிறது கிடையாது. விட்டமின் மினரல்ஸ் உடம்புக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சால்ட்டு, ஆயில், சுகர், இன்னும் சொல்ல போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகனட், அதாவது தேங்காய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி எடுக்கிறாங்க. நாக்கு சுவைக்காகவும் உடம்பு தேவைக்கு எடுக்காம உடம்புக்கு தேவையில்லாத எடுக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த டெஃபிஷியன்சி சேலஞ்ச் வருது. ஸோ இந்த நாக்கு சுவை பிளஸ் வந்து இந்த உடம்பு தேவையில்லாத ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை கலோரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லோ நியூட்ரிஷனல் வேல்யூவா இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய தெரியும் நமக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதுல எல்லாமே நிறைய இதுல 0 கலோரிலாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூவே கிடையாது. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இம்யூனோ டெஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி அடி வாங்குது. ஸோ இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி இல்லைன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து சரி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ ப்ராப்பர் எக்ஸ்பர்ட். இப்ப ரொம்ப சிம்பிளா வந்து அவங்க மேடம் சொன்னாங்க இந்த RDA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த RDAங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா. ஸோ இந்த ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விட்டமின்ஸுக்குமே ஒரு ஆவரேஜா ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க அந்த RDA மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களோட இம்யூனோ டெஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ அந்த RDAவை விட இன்னொரு விஷயம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ODA அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்டு ஆப்டிமம் டெய்லி அலவன்ஸ். ஸோ இந்த ஆப்டிமம் டெய்லி அலவன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் தட் வில் ஓவர் கம் தி இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு விட்டமின் சி பத்தியே இப்ப எடுத்துக்கோமே. இப்ப அவங்க மேடம் சொன்னாங்க, ஒரு பிரவீனும் சொன்னாரு. ஸோ இன்னைக்கு வந்து 400 மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி கொடுத்துருக்காங்க. நார்மல் நமக்கு RDA அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 மில்லிகிராம் ஃபார் ஒரு மேல் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு 85 மில்லிகிராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல். பட் ஆனா ODA பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1200 to 2000 மில்லிகிராம் வந்து நீங்க விட்டமின் சி எடுக்கணும். பட் நார்மலா நேச்சுரலாவே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் சி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நீங்க ஒரு 1200 to 2000 மில்லிகிராம் ஆஃப் விட்டமின் சி எடுக்கணும் அப்படின்னா 18 ஆரஞ்சு கிட்டத்தட்ட 160 ஆப்பிள் சாப்பிடணும். ஸோ இது சாப்பிட்டா உங்களுக்கு விட்டமின் சி மட்டும் கிடைக்காது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கலோரி எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நியூட்ரிஷனல் எக்ஸ்பர்ட் வேணும் அந்த நம்மளோட இம்யூனோ டெஃபிஷியன்சியை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த ரைட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டை எப்படி சூஸ் பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் பிளான்ட் பேஸ்டா இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த செல்லுலார் நியூட்ரிஷன் தான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். ஸோ அதுல வந்து பயனியர் வந்து நியூட்ரலைட். ஸோ ரெண்டாவது விஷயம் சொல்லும் போது வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்ல இருந்து அவங்க அந்த நியூட்ரிஷன் வந்து இருக்கிற மாதிரி பார்க்கணும். எதுக்காக வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இல்ல அதர் வேரியன்ட் ஆஃப் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட் டு பிளான்ட் வந்து வேரி ஆகும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து ப்ராடக்டா மேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த சர்டிஃபைடு சாயில் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 குளோபல் விட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோடது. அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாரு பிரவீன்ஸ் கிட்டத்தட்ட 6400 ஏக்கர்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் நீங்க பார்க்கணும். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது வந்து சீட் டு சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து WHO வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க நியூட்ரலைட். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 13 பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அதாவது மருந்து மாத்திரை தயாரிக்கிற கம்பெனிக்கு நிகரா ஒரு நியூட்ரசிட்டிக்கல் கம்பெனி இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க WHO ரெக்கமெண்ட் பண்றாங்க. நிறைய வந்து அரே ஆஃப் என்டையர் லைன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரே பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அது என்ன அப்படின்னா நிறைய அந்த கண்டாமினேஷன்ஸ் ஆஃப் லெட் அண்ட் மெர்குரி இல்லாம இருக்கணும் அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ்ல. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பயோ அசேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ அசேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அதோட டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி அவங்க வந்து எவ்வளவு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நியூட்ரலைட் வந்து பாத்தீங்கன்னா நில் ரிப்போர்ட்டட் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இது மாதிரி RX ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆக்சிஜன் ரேடியன்ஸ் அப்டார்ப்மென்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அதோட கெப்பாசிட்டி வந்து பெட்டரா இருக்கு when compared to other nucleic supplements அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையிலே அவைலபிளா இருக்கு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ எகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இம்யூனோ டெஃபிஷியன்சி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இம்யூன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் ரிலேட்டட்லயே அவங்க மேடம் வந்து கவர் பண்ணிட்டாங்க. துளசி, விட்டமின் சி, ட்ரிபிள் கார்டு இங்கிலீஷியா இதெல்லாம். ஸோ இதுல நம்ம மெயினா ஏன் விட்டமின் சி எடுக்கணும்? ஸோ நீங்க ஒரு நியூட்ரியன் சப்ளிமெண்ட் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா தட் ஷுட் பி அசோசியேட்டட் வித் ஃபைட்டோ நியூட்ரியன்ட். இன்னைக்கு ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டோட இருக்குது அப்படின்னா ஸோ அவர் சொன்னாரு 150 கிராம் ஆஃப் ஆசிடோலா செரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரீசன்னால 150 கிராம் ஆசிடோலா செரி ஆட் பண்ணிருக்காங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பயோஃபிளேவனாய்ட்ஸ். ஸோ அந்த பயோஃபிளேவனாய்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விட்டமின் சியோட அப்சார்ப்ஷன், அதோட அந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எகைன் வந்து விட்டமின் சி பத்தி ரொம்ப டீட்டெயிலா நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலாவே இப்ப நான் நேச்சுரலாவே நான் விட்டமின் சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஹையஸ்ட் சோர்ஸ் நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னா கொய்யா பழம் தான் சொல்லுவாங்க, கோவா. ஸோ அது வந்து 377 மில்லிகிராம் இருக்கு ஒரு கப்ல. பட் எகைன் விட்டமின் சி மட்டுமே கிடைக்குமா? கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆல் டே இம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு, ஸ்லோ ரிலீஸ் இருக்கு, 8 ஹவர்ஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்ரூவல். ஸோ இதுல வந்து ஃபைனலா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டயட்ல எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எடுக்க முடியாது. எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கையில கிடையாது, நம்ம என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும்னு. பட் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நியூட்ரலைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீட் டு சர்விங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணலாம், இது வந்து நம்ம கையில இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50+ கண்ட்ரீஸ்ல 80+ இயர்ஸ்க்கு மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஹவு டு சூஸ் த ரைட் சப்ளிமெண்ட். தேங்க்யூ. ஓவர் டு பிரதர். சார், செகண்ட் கொஸ்டின் டு யூ இஸ் லைக், இப்போ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 9 out of 10 people வந்துட்டு புரோட்டீன் டெஃபிஷியன்டா இருக்காங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் புரோட்டீன் டெஃபிஷியன்டா இருக்காங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு புரோட்டீன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் சப்போர்ட்டிங் இம்யூனிட்டி ஹெல்த் சார்? ஓவர் டு யூ சார். ஓகே, தேங்க்யூ பிரவீன். So am I audible? Perfect, sir. You're audible, sir. Yeah. So as you rightly said, வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்பன் இந்தியான்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 84% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்டா இருக்காங்க. ஸோ தட் கம்ஸ் அரௌண்ட் 9 out of 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் டெஃபிஷியன்ட். இது மேல் ஃபீமேல் கேட்டகரி வைஸ் நம்ம அந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சியோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் இந்த கேட்டகரியில இருக்கேன், நான் ஐ ஆம் அ புரோட்டீன் டெஃபிஷியன்ட் பர்சனா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கு. ஆக்சுவலா 9 out of 10 சொன்னாலுமே ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 72% ஆஃப் மதர்ஸ், 70 to 80% ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப், 53% வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் உமன்,
ஸோ இந்த மாதிரி 75% men with families, 44% single men, 44% of 10 to 15 years of children's, pregnant women பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62%. ஸோ இதெல்லாம் வந்து புரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க. ஆனா 93% ஆஃப் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் அன்அவேர் ஆஃப் ஐடியல் புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட். என்னோட டெய்லி புரோட்டீன் இன்டேக் எவ்வளோ அது தெரிஞ்சாதான் எகைன் அவங்க அந்த டெஃபிஷியன்சி பார்ட். ஸோ எந்த அளவுக்கு நான் முன்னாடி பேசின மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு பீப்புள்கிட்ட, ஆனா அந்த டெஃபிஷியன்சிக்கான அவேர்னஸ், அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கான அவேர்னஸ், அந்த ஆர்டிஏ அந்த ஆப்டிமம் டெய்லி அலவன்ஸ்க்கான அவேர்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்டைசேஷன் தேவை. இப்ப 84% ஆஃப் வெஜிடேரியன் பீப்புள் ஆர் புரோட்டீன் டெஃபிஷியன்ட். நான் வெஜிடேரியன் டயட் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா 84% பீப்புள் ஆர் வந்து புரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க. 65% ஆஃப் நான் வெஜிடேரியன் பீப்புள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற விஷயம் என்ன எகைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ தேர் இஸ் அ புரோட்டீன் டெஃபிஷியன்சி. பட் ஆனா எப்படி அதை மீட் அவுட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ அந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கான அவேர்னஸ், ஸோ இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கான அவேர்னஸ் எனக்கு வரணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத விட சில சிம்பிள் சிம்டம்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ்டு போன் ஃபிராக்சர்ஸ் இருக்கும். இன்க்ரீஸ்டு போன் ஃபிராக்சர்ஸ் இருக்கு அப்படின்னாலே புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். பட் அவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எடுத்துக்குவாங்க. ஸோ நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் பீரியட்ல ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா போன் ஃபிராக்சர் இருக்கும். ஸோ அது டிஃபரெண்ட் சினாரியோ. பட் நார்மல் ஏஜ்லேயே சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போன் ஃபிராக்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் மெயின்லி டியூ டு புரோட்டீன் டெஃபிஷியன்சி. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின், ஹேர், நெயில்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. ஸோ அதே மாதிரி அவங்களோட மசில் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் இருக்கும். தெர் இஸ் நோ மசில் மாஸ் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மசில்ல இருக்கக்கூடிய லீன் புரோட்டீன் ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸா இருக்கு அப்படின்னா எகைன் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஃபேட்டி லிவர், எடிமா சொல்றாங்க, வீக்கம். ஸோ அதே மாதிரி முகம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கிறது, பப்பி ஸ்கின். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி. பட் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் வீக்கமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், முகம் வீக்கமா இருக்கட்டும், காலையில நைட்டு லைட்டா இருக்கும்வாங்க, அப்புறம் காலையில சரியாயிருவாங்க, அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதை கவனிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா தே கேன் மேக் அவுட் த புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஸோ இப்போ சிம்டம்ஸ் அப்படிங்கிறத விட ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் வேணும், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த புரோட்டீன்? புரோட்டீன் தான் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, வெறும் கல்லால வீடு கட்ட முடியாது, வெறும் மண்ணால வீடு கட்ட முடியாது, வெறும் சிமெண்டால வீடு கட்ட முடியாது. ஸோ இது மூணுமே சேர்ந்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரிதான் பாடி, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் ரிக்வயர் அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா தான் அந்த பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பாடியா இருக்கும். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் புரோட்டீன் பண்ணுது அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாடி பில்டிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ், பாடி மெயின்டெனன்ஸ், செல் ரிப்பேர். ஸோ ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா செல் ரிப்பேரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலா. ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல படுத்திருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு காலிங் பெல் அடிக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து எந்திரிச்சு போக வேணாம்னு சொல்லும், மனசு வந்து பாத்தீங்கன்னா போய் எந்திரிச்சு கதவை திறக்கணும்னு தோணும். ஸோ திஸ் இஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு 1 hour 2 hours 3 hours, கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்டிக் ஆவாங்க, டயர்ட் ஆவாங்க. ஸோ பேசுறது காதுல விழுகும், ஆனா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல போய் சேராது. ஸோ எகைன் இட் இஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சினாலதான் வந்து நம்ம இம்யூனிட்டி பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் ஆகுது.
ஸோ எந்த அளவுக்கு புரோட்டீன் பாடியில வந்து சஃபிஷியண்டா இருக்கோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப்பா இருக்கும். ஸோ டோட்டல் இம்யூன் சிஸ்டமுக்கே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து பிரதானம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல், ஃபைபரல், மெம்பரின் நிறைய இருக்கு. டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு பாடியில. ஒவ்வொரு புரோட்டீனும் ஒவ்வொரு விதம் ஆக்சுவலா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ட்ரக்சரல்லே வந்து நீங்க ஹேர்ல இருக்கிறது எல்லாம் வந்து கெரட்டின் பேஸான புரோட்டீன். ஸ்கின்ல வர்றது பாத்தீங்கன்னா மெலானின் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ஹார்மோனல் புரோட்டீன் இருக்கு. இன்னைக்கு இன்சுலின், குளுக்கோகன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் புரோட்டீன். என்சைமேட்டிக் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ பாடியில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்சிங்கிறது எந்த டைப் ஆஃப் புரோட்டீன், என்ன மாதிரியான டெஃபிஷியன்சின்னு நம்ம பார்த்தெல்லாம் வந்து புரோட்டீன் எடுக்க முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டெய்லி ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா ஒரு அடல்ட் அப்படின்னா 1 to 1.2 கிராம் ஆஃப் புரோட்டீன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 60 kg இருக்காங்கன்னா 60 to 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து டெய்லி அவங்க எடுக்கணும். ஸோ ஏன் டெய்லி புரோட்டீன் எடுக்கணும், எதனால இவ்வளோ டெஃபிஷியன்சி வருது when compared to carbohydrate fats அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டீன் cannot be stored and protein cannot be synthesized in the body. உடம்பு உற்பத்தி செய்ய முடியாது. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனை தக்க வச்சுக்காது. இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கு. இதுல இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இன்னைக்கு 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் எனக்கு வேணும், நான் 120 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்துட்டேன் அப்படின்னா எகைன் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த 62 கிராம் ஆஃப் புரோட்டீனை யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 62 கிராம் வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருந்து வெளியில அனுப்பிடும். ஸ்டோர் பண்ணாது, சிந்தசிஸ் பண்ணாது. ஸோ அப்போ ஒரு 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கறத நான் ஸ்பிளிட்டப்பா நம்ம எடுக்கணும். ஒரே வேலையில நம்மளால 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு 20+ கிராம் காலையில பிரேக்ஃபாஸ்ட், இல்ல இன்னொரு 20+ கிராம் லஞ்ச், இல்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ கிராம் லஞ்ச்ல எடுத்துட்டு இன்னொரு 10+ கிராம் நீங்க டின்னர்ல எடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து டயட் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இந்த 20 கிராம் ஆகும், இந்த 60 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஈட் ஹார்ட் ஆர் ஈட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 11 முட்டை சாப்பிடணும். 11 முட்டை சாப்பிட்டாதான் ஒரு நாளைக்கு 60 கிராம் ஆஃப் உங்களுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கும். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்றேன் அப்படின்னா 50 வாழைப்பழம் சாப்பிடணும். ஸோ நான் பொட்டேட்டோ சாப்பிட்றேன்னா 25 பொட்டேட்டோ சாப்பிடணும். மில்க்னா 8 கப் மில்க் சாப்பிடணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கப் கர்டு சாப்பிடணும். இல்ல நான் ராஜ்பா சாப்பிட்றேன்னா 9 கப் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ½ kg சிக்கன் சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான 60 கிராம் ஆஃப் புரோட்டீனுக்கு நீங்க எப்படி வெரைட்டியா சாப்பிட்டு போகலாம். ஆனா பட் நீங்க அலாங் வித் புரோட்டீன் எக்ஸ்ட்ரா கலோரி, எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 60 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்தாதான் எனக்கு வந்து இந்த மாதிரியான புரோட்டீன் டெஃபிஷியன்சிஸ் வராது. இந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த பில்டிங், மெயின்டெனன்ஸ், ரிப்பேருக்கான ஒர்க் வந்து 100% நடக்கும் அப்படின்னா, அப்ப அந்த 60 கிராம் ஆஃப் புரோட்டீனை நான் எப்படி எடுக்கலாம்? 13 கிராம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல 20 கிராம் அப்படின்னு வச்சா கூட, மிட் மார்னிங் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட 13 கிராம் நீங்க ஃபுட்ல எடுத்தா கூட 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரைட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டேஷன் இருந்து எடுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். ஸோ ஒரு மிட் மார்னிங்ல நீங்க எடுக்கலாம், மிட் ஈவினிங்ல எடுக்கலாம். மினிமம் 2 ஸ்கூப்ஸ். ஸோ ஒரு 16 கிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட, ஸோ ஒரு 5 to 7 கிராம்ஸ் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சிங்கிறது. ஸோ மேஜரா இருக்கக்கூடிய புரோட்டீன் டெஃபிஷியன்சில இருந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அப்ப நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் when compared to other market product எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னா ஒரே வரியில சொல்லிடலாம், இட் இஸ் a non-competitive product. ஏன் நான் காம்படிட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23rd ப்ராடக்டா லான்ச் ஆகி ஸ்டில் செவரல் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்டா இருக்கிறது வந்து நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். ஸோ இன்னைக்கு நாங்க பர்சனலா எடுத்துட்டு இருக்கோம், ஃபேமிலியில எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 8 கிராம் உங்களுக்கு வந்து அதுல புரோட்டீன் கிடைக்குது. 40 கிலோ கலோரிஸ் தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து 0.5 கிராம் தான் ஃபேட் கிடைக்குது. ஸோ அப்போ தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கிறது காலையில, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு.
நான் காம்படிட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர்ல 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரோட்டீனோட பிரேக் டவுன் பாத்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 22 அமினோ ஆசிட்ஸ் பாடிக்கு தேவை. 13 அமினோ ஆசிட்ஸ், அதாவது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு பெரிய அளவுல தேவையில்லாத அமினோ அமிலங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து சில நேரம் சிந்தசைஸ் பண்ணும். ஆனா உடம்புக்கு அத்தியாவசியமாக தேவையான அமினோ அமிலங்கள்ங்கிறது 9, அதை வந்து உடம்பு சிந்தசைஸ் பண்ணாது. ஸோ அதை வந்து அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற ஒரே புரோட்டீன் பவுடர் நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் மட்டும்தான். மேக்சிமம் வந்து 6 to 7க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து எக்ஸ் பிராண்ட்ல கிடையாது. இந்தியா இருக்க புரோட்டீன் எக்ஸ் அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து 500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 கிராம் தான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் கொடுக்குறாங்க. நம்ம 500 கிராம்ல 400 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எகைன் பீடிகாஸ் ஸ்கோர் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள், கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கும். ஸோ எகெயின் வந்து இதோட இன்கிரீடியன்ட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 100% பிளான்ட் சோர்ஸ். ஸோ இது வந்து சாய் புரோட்டீன் பேஸ்ல 80% கொடுத்துருக்காங்க. வீட் புரோட்டீன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. எல்லோ டீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7% கொடுத்துருக்காங்க. லாக்டோஸ் ஃப்ரீ, நான் அலர்ஜிக் கம்ப்ளீட்டா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் சஜஸ்ட் ஃபேமிலி பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலும் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறத விட வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம். அலாங் வித் நம்ம செல்ஃபிஸ் எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்டிமோனியல் சொல்லி நான் சில இது ஆக்சுவலா இந்த நோட் க்ளோஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கஸ்டமர் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் கொடுக்கும்போது அவங்களோட கிட்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்க போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்டர்மீடியன்ட் ஏஆர்எஃப்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அந்த ஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஏர்லி ஸ்டேஜா வந்து அந்த ஏஆர்எஃப் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஷி காட் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷி ரெக்கவர்ட். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இப்போ வந்து அவங்க நம்மளோட புரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, நீங்க வந்து உங்க டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டோட ரெக்கமெண்டேஷன். ஆனா நம்மளோட நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் இம்யூனிட்டி ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுதோ அதே நேரத்துல ஏர்லியா டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணி அதை நம்ம சரி பண்றதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்கிறதா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். ஸோ ரொம்ப எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இம்யூனிட்டி ஹெல்த்துக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அலாங் வித் அதர் இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ. ஓவர் டு யூ. தேங்க்யூ டாக்டர். அண்ட் ரொம்ப அழகா எங்களுக்காக ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ட், ஹவு டு சூஸ் அ ரைட் ப்ரோட்டீன் அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அகே நீங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியாவில் வந்து 70% இந்தியன்ஸ் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் அண்ட் அவங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த இம்யூனிட்டி டவுனா இருக்கனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேண்டமிக் சிச்சுவேஷன் இந்த மாதிரி சர்டன் வைரஸ் எல்லாம் நம்மள தாக்கக்கூடிய தன்மை அதிகமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் ரைட்டான ப்ரோட்டீன் எப்படி சூஸ் பண்ணுன்றது எங்களுக்காக ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர்.